சாப்பிட்டு சரி பிரேக்குன்றுவாங்க. சரி ஓகேன்னு வந்துருவோம். ஒரு ஒரு 10-20 மினிட்ஸ் 10-15 மினிட்ஸ் ஆயிருக்கும். பின்னாடியே வந்து அசிஸ்டன்ட் அந்த பையன் வந்துருவான். சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் நின்னுட்டு கதவு கிட்ட நின்னுட்டு கேரவன் கதவு கிட்ட நின்னுட்டு வெயிட் பண்ணிருப்பான். எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்துட்டு ப்ரோ ஷார்ட் ரெடி நாங்க போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்பதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க. இப்பதாங்க சொன்னாங்க பிரேக் அப்படின்னு. ஓகே 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 ப்ரோ. இல்ல அவங்க சொல்ல சொன்னாங்க. அதனால நான் வந்துடுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு. சரி வந்துடுறேன். இப்பவே சொல்லிடுவா இல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி எவ்வளவு நேரம் ஆகும்? அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ ஷார்ட் சில டைம் லேட் ஆகும். டைம் இருக்காது முடிச்சா அவன்ட்டு அதான் பிரேக் விட்டுருப்போம். ஷார்ப்பா அப்படியே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல இருப்போம். நான் இவனுங்களை திட்டி அனுப்போம். போய் கூட்டுவா எப்படியாவது கூட்டுவா. அங்கே அவர் இருங்க வர அவன் மறுபடியும் ரிட்டர்ன் வருவான். அதெல்லாம் எனக்கு தான் நீ போய் கூட்டுவா கை பிடிச்சி இழுத்துட்டு வா போ அப்படின்னு. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அவரையும் சமாளிக்க முடியாது. இவனும் போயிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் போனா அவருக்கு இருங்க வரேன்றாரு. எனக்கு முன்னாடியே பேசிட்டு இருப்பான். பின்னாடி நிக்கிறதே தெரியாம பேசிட்டு இருப்பான். அவன் இருக்காம என்னடா அந்த மாதிரிதான் எல்லாம் எங்கேயாச்சும் கேட்டகரி தான் பாருங்க. சோ அதனால ஒர்க் பண்ணுவானுங்க. எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுவானுங்க. பட் ஆனா கேங்கா அப்படி இருக்கும். ஒரு நேசமணி கேங் மாதிரி இருக்கும். பெயிண்ட் அடிக்க போன மாதிரி போனாங்களா நான் உங்களை கெட்டப் இமேஜினர் பண்ணி பார்த்துட்டேன். அப்படியேதான் இருப்பாரு. அத வேற வச்சுட்டு அப்ப அவங்க தூரத்துல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்றாங்க.